இலங்கை அரசிடம் மத்திய மாநில அரசுகள் கலந்து ஆலோசித்து மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் பேட்டியளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகத்திற்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். 2023ஆம் ஆண்டு துபாய் சென்ற முதல்வர் 6100 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்க கையெழுத்திட்டார். கடந்த பிப்ரவரி மாதம் ஸ்பெயின் சென்ற முதல்வர் 3440 கோடி ரூபாய் ஒப்பந்தம் செய்தார். ஆனால் இதுவரை 1 ரூபாய் கூட முதலீடு வரவில்லை. சென்னையில் நடந்த முதலீட்டாளர் மாநாட்டில் எவ்வளவு முதலீடு வந்தது என தெரியவில்லை. எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்தது என்று தெரிவிக்க வேண்டும். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டில் திமுகவின் துரோகத்தை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் அரசு வெளியிட்ட தகவல்கள் திரிக்கப்பட்டவையாகும். 35 ஆண்டு கால வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தகவல்களின் கால அவகாசம் ஒரே மாதிரி இல்லை. இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று முடிவெடுத்த திமுக தவறான தகவல்களை வெளியிட்டு வருகிறது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து அமைச்சரவையில் முடிவெடுக்க வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு. இதை உச்சநீதிமன்றமும் பாட்னா உயர்நீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் இது குறித்து முடிவெடுக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள வணிக நிறுவனங்களில் பெயர் பலகை தமிழில் வைக்க வேண்டும் என்ற சட்டத்தை வணிகர்கள் மதிக்க வேண்டும் என்று அமைச்சர் சாமிநாதன் எச்சரித்தும் அதை யாரும் பொருட்படுத்தவில்லை. இதற்கான தமிழை தேடி என்று சென்னை முதல் மதுரை வரை பயணம் செய்தேன். அப்போதே அரசு வணிகர்களுக்கு அறிவுறுத்தியது, குறிப்பிட்ட காலத்திற்குள் பெயர் பலகை தமிழில் உள்ளதை அரசு உறுதி செய்ய வேண்டும். சென்னை பழவந்தாங்கலில் உள்ள பள்ளியில் மாணவர் ஒருவர் கஞ்சா புகைத்தது அதிர்ச்சியை அளிக்கிறது. இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து போலீசாரின் சோதனையில் 10,000 கஞ்சா வணிகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என சொல்லப்பட்டும் எப்படி கஞ்சா விற்பனை நடைபெறுகிறது என்றால் இதற்கு காவல்துறை உடந்தை என்றே நம்புகிறேன். காவிரி ஆற்றில் மணல் குவாரிகளை மூட வேண்டும். காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டும் பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் சென்று சேராததற்கு மணல் கொள்ளையே காரணமாகும். பாசன வாய்க்கால்களை முழுமையாக தூர்வார வேண்டும். மீனவர்கள் 22 பேரில் 19 பேரை விடுதலை செய்த இலங்கை 3 பேருக்கு தலா 40 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசின் இந்த தண்டனை கண்டிக்கத்தக்கதாகும். எனவே இரு நாட்டு மீனவர்களும் காலம் காலமாக மீன்பிடிக்கும் இடத்தில் மீன்பிடிக்க இலங்கை அரசிடம் மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். கந்துவட்டி கொடுமையால் திருப்பத்தூரில் தாய் மகள் இருவர் தற்கொலை செய்து கொண்டனர். இவரின் கணவர் ஜோலார்பேட்டையில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தமிழகத்தில் கந்துவட்டி கொடுமையால் தற்கொலை செய்து கொள்வது அதிகரித்துள்ளது. எனவே கடுமையான தண்டனைகளுடன் புதிய கந்துவட்டி தடை சட்டத்தை அரசு இயற்ற வேண்டும். நாடு என்பது எல்லையால் வரையறுக்கப்பட்டாலும் மக்களின் வரையறை என்பது குறித்து 15 ஆண்டுகள் மாபெரும் ஆய்வு நடத்தப்பட்டது. 4694 சமுதாயங்கள் தான் இந்தியா என அறிவிக்கப்பட்டு 43 தொகுப்புகளாக அறிவிக்கப்பட்டு 7 சூழல் பன்னாட்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 364 சமுதாயங்கள் தமிழகத்தில் உள்ளதாக இந்திய மானுடவியல் அமைப்பு அறிவித்துள்ளது. சமுதாயங்கள் ஒருங்கிணைந்து ஒரு நாட்டை உருவாக்குகிறது. தமிழகத்தின் உண்மையான மேம்பாடும் அமைதியையும் பெற அனைத்து சமூகம் நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும். இதுவே வலிமையான வளமாக அமைதியான சமூகத்தை உருவாக்க முடியும். இடஒதுக்கீடு ஆணையத்திற்கு காலக்கெடு நிர்ணயித்து இருப்பது பம்மாத்து வேலையாகும். வக்ஃப் வாரிய சட்டம் திருத்தம் குறித்து கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். உடன் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உடனிருந்தார். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.